ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. ஸோ ஃபைனலி ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீசன் ஃபினாலேயோட லாஸ்ட் எபிசோட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எபிசோடு. ஓவராலாக இதில் என்னெல்லாம் இருந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் ஸ்பாயிலர்லாம் கிடையாது, ஸ்பாயில் பண்ணியே பேச போகிறோம். அதனால் ஸ்பாயிலர் அலர்ட் தான். எனக்கு தோணுனது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக அந்த சீசன் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத ஃப்ராங்காக பேச போகிறோம். அதனால் இல்லை ப்ரோ இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை டஃபர் பிரதர்ஸு எல்லாரும் இழுச்சா நான் கிட்டல கடைசியில் அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்னென்னமோ பேசி எப்படியெல்லாம் ஹைப் ஏற்றி கிரியேட் பண்ணாங்க. பட் நம்ம எதிர்பார்த்த எதுவும் நடக்கல. எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலைன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவாங்க, ஐயோ இவங்களாம் செத்துருவாங்களோ அவங்களாம் செத்துருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த டெத்தை வச்சு உன ஹைப்பை கிரியேட் பண்ணானுங்களே, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிகாஸ் ஹாப்பி எண்டிங் தான், சுபம் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. யாருக்கும் எதுவும் ஆகலை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹாப்பி தான். உங்களுக்கு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் செத்துச்சு, காளி. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்கல. அது வந்து ஒரு கடுப்பான கேரக்டர் தான் இருந்தது. அதனால அது செத்தான சாகாட்டியான தான் நிறைய பேர் கண்டுக்கிட்டு விட்டுருப்பீங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் எண்டிங் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஸ்டோரி எண்டிங் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 மணி நேரம் தான் இவங்க இவ்வளோ சீசனில் கொடுக்க முடியாத ஸ்டோரி இதில் கொடுத்து ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இது எண்டு அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ ரஷ் பண்ணுறாங்க, இதுக்கான அவசியம் என்ன அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம், இல்லை இன்னும் 2 எபிசோட் கூட அவங்க புஷ் பண்ணியிருக்கலாம். எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ப்ரீவியஸாக 2 எபிசோடுக்கு முன்னாடி தான் வார்ம் ஹோலுன்றதே, அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்சைட் டவுனே ஒரு வார்ம் ஹோலுக்குள்ளே இருக்குன்ற தீரியை போட்டு பட்டுன்னு உடைக்கிறாங்க. அப்போவே தான் இவ்வளோ பெரிய ரிவீலே நடக்குது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னா வெக்கனாவே இது எல்லாத்தையும் உருவாக்கல. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இது இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி இவ்வளோ கிரியேச்சர்ஸ், டெமோ கார்கன், டெமோ பேட்ஸ், அதுக்கப்புறம் மைண்ட் ஃபிளேயர்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஸ்டோரி இருக்குது. இது எல்லாமே வந்து 2 மணி நேரத்தில் திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சிங்கால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்கலான்றது என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ். உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். இல்லை ப்ரோ ஓகே எனக்கு 2 மணி நேரத்தில் இதை சொன்னது கரெக்டாக தான் இருந்தது அப்படின்னா ஓகே, உங்கள் இஷ்டம். ஏன்னா படமாக இருந்தால் ஓகேங்க, நீங்கள் 2 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, இது சீரீஸ், இவங்க எத்தனை சீசன் வேணால் எடுக்கலாம், இது முடிச்சே ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஏன் வந்து இவ்வளோ ரஷ் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். அதில் எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்டட் தான். பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்தது. லைக் சீசன் 1, 2, 3லேருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு கேரக்டரோட க்ரோத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவங்க என்ன மாதிரி நிற்கிறாங்கன்றதை பார்த்துருக்கோம்ல, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷனில் இறங்குறாங்க, எப்படி ஃபைனலி அவங்க இவ்வளோ வருஷம் காத்திருந்த ஒரு விஷயத்த எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆர்க்கு எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க ப்ரோ தலைவர் ஸ்டீவுக்கு ஒன்றும் ஆகலை. ஒன்றும் ஆகலைங்க, யாருக்கும் எதுவும் ஆகலைங்க. டேபிள்லேருந்து டாயை தள்ளி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்களா, அது ஆக்சுவலாக சீசன் அந்த ஒரு சீரீஸில் நடந்தது லாஸ்ட் எபிசோடில். பட் அதை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங் தான். அவ்வளோதானா ப்ரோ ஸ்டேஞ்சர் திங்ஸ் அப்போ முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் ஸ்டேஞ்சர் திங்ஸே வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் கான்செப்டில் தான் எனக்கு என்னமோ ஃபினிஷ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தென் இது மட்டும் இல்லாமல் ஸ்டேஞ்சர் திங்ஸ் ப்ரீமியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷான் லிவ்ட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா, ஐ மீன் ஸ்டேஞ்சர் திங்ஸ்ல இன் கேஸ் ஸ்பின் ஆஃப் மாதிரி இருந்துச்சுன்னா அது எந்த கேரக்டர்ஸ் வச்சு நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஷான் லிவ்ட்ட கேட்கும்போது, நான் டஸ்டின் அண்ட் ஸ்டீவை வச்சு ஸ்பின் ஆஃப் எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரியலி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், அதுவும் அவரை மாதிரியான ஒரு ஃபன்னான டேரக்டர். ஷான் லிவ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரின், ஃப்ரீ கைலாம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏன் ஸ்டேஞ்சர் திங்ஸ்லேயே நிறைய எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃபர் பிரதர்ஸோட சேர்ந்து அவரும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதன் காரணமாக மேபி அந்த 2 கேரக்டரோட அந்த ஒரு காமிக்கலான சைடை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கு. வேற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாரு. கண்டிப்பாக அப்படி ஒன்று வந்ததுன்னா பயங்கரமாக வெயிட் பண்ணி பார்ப்பேன். தென் இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென் இருக்காங்களா, லைக் மைக்கோட அடுத்த ஜென், இப்போ மைக் எல் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸாக ஒரு ஜென்ரேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து ஹாலி, அதுக்கப்புறம் டெரிக். ஸோ இந்த ஒரு ஜென்ரேஷன் மேபி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு புது சீரீஸ் மாதிரி இருக்கலாம். லைக் ஸ்டேஞ்சர் திங்ஸ் மாதிரி ரேண்டம் திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு மேபி அப்படி வேணா கொண்டு போகிற வாய்ப்பு இருக்கு. பட் இந்த டீம் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஓவராலாக கம்ப்ளீட் இட்ஸ் ஃபைனல் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. இன்கேஸ் சான்சஸ் இருக்கு, பட் ஓப்பன் எண்டிங் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது. பிகாஸ் அது டீமோட கையில தான் இருக்கு. அதனால வந்தா நல்லதான், வரலனாலும் ஓகே, இது ஓரளவு முடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஓவராலா ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 எபிசோட் ஃபைனல் வரையும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டீசென்ட் எண்டிங், பெரிய பேங்கரான அப்படியே தரமான எண்டிங் தான் இந்த ஒரு சீசன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது
என்னால் ஒத்துக்க முடியாது. இந்த ஒரு சீரீஸ் பேங்கர் ஆரம்பிச்சு ஓரளவு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலாக எனக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஸ்பெஷலாக சீசன் 4 என்னோட பர்சனல் ஃபேவரட். சீசன் 5 ஒரு ஓகேஷான ஒரு ஃபினிஷை கொடுத்து முடிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் அண்ட் என்னோட ரிவ்யூ. உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ், உங்களோட ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபைனல் பார்த்துட்டீங்களா? மறக்காம அதை பற்றினா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.